70 லட்சம் வடமாநிலத்தவர்கள் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் என்று என்கிட்ட கேட்கிறார். அவன் ஓட்டு யாருக்கு போடுவான்? இந்த மாநில உரிமைக்கு பேசுற, மாநில நலனை பேசுற எந்த கட்சிக்கும் போட மாட்டான். அவன் இந்திய கட்சி ஒன்னு பிஜேபி போடுவான், இல்ல காங்கிரஸ் போடுவான். 1 கோடி பேர் ஊடுருவிட்டான் 5 ஆண்டுக்குள்ள. அப்போ நீ வாழ்விடத்தை இழப்ப, அவன் வந்து குடியேறுவான், ஒரு தெருப்புறம் ஆக்கிரமிப்பான், அப்படியே மெதுவா அவனை நகர்த்துவான், உன்னை அடிப்பான், ஒண்ணும் செய்ய முடியாது, சுத்தி அடிப்பான் எல்லாரும். நீ ரொம்ப சின்ன கூட்டமாயிருவ. அதிகாரம் உனக்கு இருக்காது. உன் மொழி சாராதவன், உன் இனம் சாராதவன், உன் ரத்த உறவு சாராதவன் அதிகாரம் இருந்ததுன்னா உன்னை அடிச்சா அவனுக்கு வலிக்காது. நீ எப்படி ஈழத்துல உன் மக்கள் அடி வாங்கி அகதியா ஒன்னா அங்கேயாவது அடிச்சான். இன்னொரு தாய்நிலம் இருந்துச்சு, ஓடி வந்து அகதியாவது வாழ்றதுக்கு ஒரு பூமி இருந்துச்சு. இங்க விரட்டினா நீ எங்கு போவா என்பதை அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். வழியே கிடையாது. அதுக்கு முன்னாடி உங்க பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துரு, அவன் வந்த வழியே போயிடுவான். உங்கள் மகன் சத்தியத்தின் மகன் இன்னைக்கு சொல்றேன், சரியா 5 ஆண்டுகளில் தமிழர்கள் தாய் நிலத்திலிருந்து விரட்டப்படுவார்கள். எழுதி வைங்க. இது நடக்கல, என்னை கேள்வி.